முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுக்கு 100 ரூபா காயின் வந்து வெளியிட்டாங்கல்ல, அந்த நிகழ்ச்சி நேற்றே நடந்து முடிஞ்சாலும் இன்னும் அந்த பேச்சு வந்து குறைஞ்சபாடே இல்லை. ஆமா, எதை பத்தி நீங்க சொல்ல வரீங்கன்னா, கலைஞர் அவங்க நினைவிடத்துல அண்ணாமலை அவர்களை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வாங்க ஃப்ரண்ட்ல வந்து நில்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அதை பத்தி பேச்சு போயிட்டு இருக்குதா? அதை பத்தி இல்ல. அப்ப கார் வந்து கலைவாண அரங்கம் உள்ள வரும்போது அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் குடுகுடுன்னு ஓடி வந்தாரு, அதனால பேச்சு போயிட்டு இருக்குதா? அது வந்து அந்த பக்கத்துல பாதுகாவலர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு காம்படிஷனா இருக்கட்டுமே, நம்ம ஓடணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் உத்வேகமா இருக்குமேன்னு ஓடினாரு. ஆனா இப்ப நான் அதை பத்தி சொல்லல. அதுவும் இல்லையா? இல்ல. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உள்ள வரும்பொழுது சேர்ல உட்கார வந்தாரு. மேயர் பிரியா அவர்கள், சார் சார் இந்த சீட்டு உங்களுது இல்ல, உங்க சீட் எங்கன்னு கை காமிச்சாங்களே, அதனாலயா? இல்ல, அது வந்து அவருடைய வருங்காலம் உட்கார இடம் சார், நீங்க வந்து அந்த பக்கம் போய் உட்காருங்கன்னு சொல்லி கை காமிச்சாங்க. அது இல்ல. அதுவும் இல்லையா? கண்டுபிடிச்சிட்டேன். பாஜகன்னு தனியா சேர்ல ஒட்டி தனியா அவங்களுக்கு சீட்டு ஒதுக்கி இருந்தாங்களே, அதனாலயா? அதுவும் இல்ல. பாமக இருந்து ஜி.கே. மணி அவர்கள், பிஜேபியில இருந்து நயனா நாகேந்திரா அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டே போனாங்களே, அதனால தானே? அதுவும் இல்ல. என்னங்க இது எதனா இல்லன்றீங்க? சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதாவது ராஜ்நாத் விஷயங்கள் பார்த்தேன், சொல்லுங்க என்னன்னு. ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு வந்து துண்டு போட்டு விட்டாரு துரைமுருகன் அவர்கள், அமைச்சர். ஆமா, துண்டு போட்டு விட்டேன், எப்படி அழகா இருக்கா கெத்தா இருக்கா அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கிட்ட அவர் கூப்பிட்டு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சூப்பரா அச்சா இருக்கா, செம்மையா இருக்கு அப்படிங்கிற தமிழர் பண்பாடுங்க. ஆன் த ஹோல் என்ன சொல்ல வரீங்க? அதாவது திமுக பாஜக கூட கூட்டணிக்கு துண்டு போட்டு இடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக சொல்றாங்க. அதைத்தான் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. யார்? இபிஎஸ் ஏர்போர்ட்ல சொன்னார், அதை வச்சா சொல்றீங்க? ஆமா, அவரே தான். நாங்க ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன், திமுகவும் பாரதிய ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பதாக சொல்லிக் கொண்டிருந்தோம். எங்களுடைய நிர்வாகிகளும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. என்னங்க ஃபங்க்ஷன்ல துண்டு போட்டது கூட கூட நின்றாரு. அது பேசுவாங்கல்ல, அவங்க அங்கிருந்து விலகிட்டாங்க, இவங்க போய் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு ஒரே பார்த்து கொண்டு பேசிக்கொண்டு அதிமுகல இருந்து இபிஎஸ் அண்ணா வந்து இப்ப நீங்க பேசிட்டே இருந்தீங்களே, நான் தான் இபிஎஸ் அண்ணா மாதிரி நான் உங்களுக்கு கவனிச்சனா? இல்ல, அண்ணன் பேசிட்டு போயினே இருப்பாப்ல, யாருக்குமே வந்து எந்த சலசலப்பும் கொடுக்க மாட்டாப்ல. நான் அப்பவே சொன்னேன், பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவும் ரகசிய உறவு இருப்பது என்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. அது மட்டும் இல்ல, ஹிந்தி அந்த நாணயத்துல பாத்தீங்கன்னா ஹிந்தி பாத்தங்க, ரகு தாத்தா நல்லா இருந்துங்க அந்த படம். அது இல்லங்க, நாணயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தியில லெட்டர் எழுதி இருக்குது. சாரிப்பா, அந்த படம் தான் இந்த லெட்டர் எழுதி இருந்தது காயின்ல. சரி, நாங்க வந்து எம்ஜிஆருக்கு தான் இதே மாதிரி ஒரு நாணய வெளியீட்டு விழா நடத்தணும், அதுல தான் ஹிந்தியில எழுதி இருந்தது. ஆனா அதை பத்தி அவர் பேசவே இல்லையே. ஆமா, அதிமுக பேச மாட்டாங்க. அந்த நாணயம் வெளியிடுகின்ற பொழுது அது இந்தியில் வரும்னு அவருக்கு தெரியும், அதுக்கு உடன்பட்டு தான் அந்த நாணயத்தை வெளியிடுறார். ஆக இதுல இருந்து நான் எண்ணி பாருங்க, தமிழ் தமிழ் என்று மூச்சுக்கு 300 தடவை சொல்லுகின்ற ஸ்டாலின் இன்றைக்கு இந்திக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? நாங்களே காயின் வந்து ரிலீஸ் பண்ணோம், அது ஓபிஎஸ் அவர்கள் பெற்றுக்கொண்டார். இவங்களே வெளியிடுவாங்களாமா, அது அவங்களே வாங்கிக்குவாங்களாமா. இந்த மாதிரி மிமிக்ரி பண்ணுவீங்களா? எல்லாம் பண்ணவே இல்லை. என்னப்பா நீ திடுதுப்புன்னு அரசியலுக்குள்ள குதிச்சுட்ட தீவிரமா? பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழா வருகின்ற பொழுது அதை கொண்டாடுகின்ற விதமாக நாங்களும் 100 ரூபாய் நாணயம் வெளியிட்டோம். அப்ப நாங்களே வெளியிட்டோம். பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கும்போது கூட நாங்க கூப்பிடல. இதுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரிப்ளை கொடுத்தாரு. அதாவது உங்க ஃபங்க்ஷனுக்கு, அதிமுக ஃபங்க்ஷனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யாரும் வரலனா என்ன அர்த்தம்? ஃளைட் டிலே ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்பதான் உன்னை சொன்ன அரசியலுக்கு வந்துட்டேன்னு. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டே அவங்கள மதிக்கலையா அதிமுகவை. கலைஞருக்கு நாணயம் வெளியிடுகிறது ஒன்றிய அரசு. அதனால்தான் ஒன்றிய அமைச்சர் அழைச்சு அந்த நிகழ்ச்சியை நாங்க சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கிறோம். இதுல எங்க பழனிசாமிக்கு வலிக்குது? அதான் நான் கேட்கிறேன். எம்ஜிஆருக்கு நாணயம் வெளியிட்டாங்க. யாரு வெளியிட்டாங்க தெரியுமா? ஒன்றியத்திலிருந்து யாரும் வரல, அவரே வெளியிட்டாரு. எடப்பாடி பழனிசாமியே வெளியிட்டாரு. ஏன்னா ஒன்றிய அரசு அவரை மதிக்கல, அவர் வந்து ஒரு முதலமைச்சராகவே நினைக்கல. இபிஎஸ் என்ன சொல்றாரு? கவர்னர் கொடுக்குற டீ பார்ட்டிக்கு திமுக இருந்து போக மாட்டேன் திமுக முன்னாடி சொன்னாங்க. ஆனா இப்ப திமுகவே டீ பார்ட்டி அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? நாட்டுப்பற்றோட இருக்காங்க அப்படின்னு தெரியுது. எங்க பாலிடிக்ஸ் இதுல இருந்து என்ன தெரியுது? போக மாட்டேன்னு சொன்னவங்க இப்ப ஏன் போனாங்க அப்படின்னு இபிஎஸ் என்ன கேள்வி கேட்கிறாரு. திரு அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர், நாங்க 100 ரூபாய் நாணயம் திரு கருணாநிதியுடைய 100ஆண்டு விழாவில் 100 ரூபாய் நாணயம் வெளியிடுறாங்க, அதில் நாங்கள் கலந்துக்கிறோம், நீங்களும் மேதகு ஆளுநர் கொடுக்கின்ற தேநீர் விருந்தில் போய் கலந்துக்குன்னு சொன்னார். உடனே போய் திரு ஸ்டாலின் கலந்துக்கிறார். அப்ப திமுக சார்பாக என்ன அறிக்கை வெளியிடுறாங்க? அரசாங்கம் கலந்துக்கும், திமுக கலந்துக்காதுங்கிறாங்க. வேடிக்கையா இருக்குது. திமுக யாரு? திரு ஸ்டாலின் தான் திமுக கட்சியினுடைய தலைவர்.
திரு துரைமுருகன் தான் திமுக கட்சியுடைய பொதுச் செயலாளர். ஆக தலைவரும் கலந்துக்கிறாரு, பொதுச் செயலாளரும் கலந்துக்கிறாரு. ஆக திமுக கலந்து கொண்டதில்லை. ஆக இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி. அப்படின்னா அண்ணாமலை அவர்களுடைய பேச்சை கேட்டுதான் இவங்க ஆட்சி நடத்துறாங்க அப்படின்னு சொல்ல வராரா? இப்படிதான் வந்து அண்ணன் சொல்றாரு. அதுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துட்டாரு. ராஜ்நாத் சிங் அவர்களை நாம அழைச்சதுனால ஏதோ பாஜகவோட நம்ம உறவு வச்சுக்க போறோம் அப்படின்னு ஒரு செய்தியை கிளப்பி விட்டுருக்காங்க. நாங்கெல்லாம் ரகசிய உறவெல்லாம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை சொன்னாங்க, கலைஞரை பொறுத்த வரைக்கும் திமுக பொறுத்த வரைக்கும் எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்ப்பார், ஆதரிச்சாலும் கொள்கையோடு ஆதரிப்பார் என்று சொல்லியிருக்கார். அதே போன்னே போதும். நடந்தது என்ன ஃபங்க்ஷன் அங்க? நடந்தது வந்து காயின் வெளியீட்டு விழா. எங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துற ஃபங்க்ஷன், ஒன்றிய அரசு நடத்துற ஃபங்க்ஷன், அவங்களே தலைமை ஏற்று நடத்தின ஃபங்க்ஷன். அவங்க ஃபங்க்ஷன்ல தான் திமுக இருந்திருக்காங்க. சென்ட்ரல்ல தான் ஸ்டேட் இருந்திருக்கிறாங்க. நாங்களா போய் சொன்னோம் எங்க தலைவருக்கு ஃபங்க்ஷன் வைங்கன்னு, அவங்க நடத்தினாங்க ஃபங்க்ஷனை. அப்ப சொல்லலையா? அப்படித்தானே சொல்றாரு. அவங்க நடத்துற ஃபங்க்ஷன்ல நாங்க இருந்துட்டோம். இது கூட புரிஞ்சுக்க தெரியாம ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாரு. அப்புறம் முதல்வர் அவர்களுக்கு மன வருத்தம் ஒண்ணு. என்னது? நம்மளுக்கு போய் இப்படி ஒரு எதிர்க்கட்சி அமைஞ்சிட்டாங்களே. ஐயா, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சி திமுக நடத்தல. அந்த நிகழ்ச்சியை நடத்தினது ஒன்றிய அரசு. அது ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சி. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆக அந்த அடிப்படையில் தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. இந்த சராசரி அறிவை கூட தெரிஞ்சிக்காம ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறார் என்பதுதான் நமக்கெல்லாம் வேதனையாக இருக்கிறது. இவ்வளவு பேசுறீங்களே, ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு இரங்கல் கூட்டம் நீங்க நடத்துனீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இன்னொன்னு சொல்லணும், அம்மா 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 அம்மான்னு போந்துகிட்டு இருக்காங்கல்ல அதிமுகவினர், இப்போ பாக்கெட்ல எல்லாம் படத்தை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அந்த மெட்டீரியலிஸ்டிக்கா இப்போ ஒரு அதிமுக தொண்டர் வந்தாருன்னா அந்த வெள்ளை சட்டை, கரை வெட்டி, முக்கியமா பாக்கெட்ல வந்து அவங்க தலைவியோட போட்டோ, அதுக்கு பக்கத்துல ஒரு 500 ரூபாய் ஒரு டிரான்ஸ்பரண்டா தெரியற மாதிரி இந்த டிஷ்யூ மெட்டீரியல்ல சட்டை போட்டுருவாங்க. டிரான்ஸ்பரண்டா தெரியும். அப்புறம் மோதிரம் இந்த மாதிரி இவங்க கட்சியில தானே போட்டிருக்காங்க. கார்ல முன்னாடி வச்சிருக்காங்க, இந்த பாக்கெட்ல வச்சிருக்காங்க. நம்ம திமுக பத்தி பேசும்போது அதிமுக பத்தி சொல்லணும், அதிமுக பத்தி பேசும்போது திமுக பத்தி சொல்லணும். அவங்க எல்லா கட்சிக்காரங்களும் அதை வைக்கிறாங்கல்ல. முதல்ல அந்த பாயிண்ட் அவுட் பண்றாரு. நான் கேட்கிறேன், இது வரைக்கும் அவர்களால், அம்மையார் அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள் ஒரு இரங்கற் கூட்டமாவது நடத்திருக்காங்களா? அம்மாவுக்கு ஒரு இரங்கற் கூட்டம், ஒரு இரங்கற் கூட்டத்தை கூட நடத்துவதற்கு யோகியதையற்றவர்கள் கலைஞருடைய விழாவை பார்த்து விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கிறது என்றுதான் நான் கேட்கிறேன். மின்வாரிய ஊழியர்கள் ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த போராட்டத்துல சீமான் அவர்களும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் கலந்துருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசும்போது டிஎம்கேவும் பாஜகவும் ஏதோ ரகசிய கூட்டணியில் இருக்காங்க வச்சு சொல்றாங்களா? ஆமா. ஏன் தேமுதிக கூப்பிடலையா காயின் ஃபங்க்ஷனுக்கு? கூப்பிடல போல. அதான் அது மாதிரி எங்களையும் அழைத்திருந்தால் நாங்களும் போயிருப்போம். ஆனா இவங்களுக்கு தேவைன்னா பிஜேபி அரவணைச்சுக்குவாங்க, இவங்களுக்கு தேவையில்லைன்னா சங்கிம்பாங்க, சன் பரிவார்பாங்க, என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அதெல்லாம் பேசி திட்டுவாங்க. அதனால இன்னைக்கு அந்த கூட்டணியை சேர்ந்த எல்லாரும் அந்த விழாவில் போய் பங்கேற்கிறாங்க. இது எந்த வகையில நியாயம்? அதே மாதிரி நிதி ஆயோக் கூட்டத்துக்கு டெல்லிக்கு போகாம புறக்கணிச்சாரு முதல்வர். இன்னைக்கு அதே மத்திய அமைச்சரை அழைத்து தன்னுடைய தகப்பனாருக்கு 100 ரூபாய் காயின் வெளியிட்டா மட்டும் இன்னைக்கு நான் உலகில் ரொம்ப மிக மகிழ்ச்சியா இருக்கேன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. சோ இது எல்லாமே ஒரு முரண்பாடாக இருக்கிறது. இவங்களுக்கு வேணும்னா ஒரு நிலைப்பாடு, இவர்களுக்கு வேண்டாம் என்றால் ஒரு நிலைப்பாடு. இது கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் அப்படின்றத இந்த நேரத்துல நான் சொல்றேன். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் இந்த நாணய வெளியீட்டு விழாவை பத்தி பேசியிருக்காரு. அப்படி பேசும்போது தம்பி நீங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், சரியா? நீங்க இந்த மாதிரி ஏதாவது கேள்வி எடுத்து வரீங்க எனக்கு தெரியும், ஆன்சர் ரெடியா வச்சிருப்பேன். எந்த கான்ட்ரவர்சியுமே கிடையாது. இதுல என்ன கான்ட்ரவர்சி இருக்கு? தலைவர்கள் வந்தாங்க, ஒரு தலைவரனுடைய காயின் வெளியீட்டு விழாக்கு போயிருக்கிறார். அங்கே அந்த தலைவரை புகழ்ந்து பேசுவது அல்லது அந்த தலைவருடைய காயினை வெளியிட்டு பேசுவதில் எந்தவித கான்ட்ரவர்சியிலும் இருக்கிறதா நான் பார்க்கல. அவர் அவருடைய கான்ட்ரிபியூஷனை அவர் இந்த நாட்டிற்காக
செய்திருக்கின்ற அந்த சேவையை, அந்த கான்ட்ரிபியூஷனை பற்றி தான் பேசியிருக்கிறார். நாங்கள் எலெக்ஷனில் ஏதாச்சும் ஒரு கருத்து சொல்லியிருப்போம், அதெல்லாம் மறந்துருங்க. இது ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன், அவர் நல்லது பண்ணியிருக்காரு, அதுக்காக நாங்கள் காயின் ரிலீஸ் பண்ணுறோம். என்ன இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு அரசு விழா நடக்கும்போது அப்ப என்ன அந்த விழாவோட தன்மையை பொறுத்து வாழ்த்தி தானே பேசுவாங்க அப்படின்றாரு. ஆமா. ஆனா அப்புறம் அந்த மெட்ரோ போதும் தம்பி. ஏங்க நம்ம இடிதாங்க என்ன வந்து கான்வாய் கார்ல போயிட்டு இருக்கும்போது பக்கத்துலயே ஓடி வர்ற அளவுக்கு யாராவது இருக்காங்களா? எங்க கொடமடிக்கே ஒரு சைக்கிளை தள்ளின்னு தான் போறாரு. இதுல எங்க இருந்து காருக்கு பின்னாடி ஓடுறது? ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அரசியல் கடை விரித்து எனது கொடியை வான் உயரத்திற்கு பறக்க விட என்னென்ன வழிகள் இருக்கின்றதோ அத்தனை வழிகளிலும் இடி ஓடிக்கொண்டிருக்கிறது. சேர வேண்டிய இடத்தில் நேரத்தோடு சேர வேண்டும் என்பதற்காக இரவும் பகலும் ஓடிக்கொண்டே இருக்கு. ஆக என் ஓட்டத்திற்கு முன்னாடி கொடைமடைக்கு ஆட்டம் செல்லாது. சிந்தும் வேர்வை துளிகள் என் வெற்றிக்கு வேர்வைக்கும். ஆக இடியின் வாழ்வில் வசந்தம் வீசும் திருநாள். அந்த நாளுக்காக நான் கண்ட பல நாள் கனவு ஒரு நாள் நனவாகும். அதற்கு நீங்கள் இடியை உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள். மேடை கிடைக்குமா, மைக்கு கிடைக்குமா என பல நாள் எங்கிருப்பேன். அதனால் மனம் உடைந்து போகவில்லை இடி. காரணம் காலம் எனக்கும் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் காத்திருந்தேன். ஆனால் இன்று என் உருட்டு பேச்சுக்கு உலகமே மயங்கி கிடக்கின்றது. நான் எதை பேசினாலும் குற்றம் கண்டுபிடிக்க கொடைமடைக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு குடைபிடித்துக் கொண்டிருக்கிறார். அவர் குடைக்குள் அடங்கும் மழை அல்ல, இடி அந்த கூட்டத்தையே அப்புறப்படுத்த வந்த புயல் என்று அவர்களுக்கு கூடிய விரைவில் தெரிய வரும். அதனால்தான் நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒவ்வொருவரும் பலசாலிகள். உடலால் அல்ல, மூளையால், அறிவினால் பலம் படைத்தவர்கள். வருங்காலம் உங்களுக்கு வசந்த காலமாக இருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். கல்வி என்னும் காலத்தின் கடிகாரத்தில் இருமுள்ளாக இருக்க அயராமல் படித்துக்கொண்டே இருங்கள். உங்களுடன் இடி இருக்கின்றான், என்னோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் வியாபார நோக்கத்துடன் நான் திறந்து வைத்திருக்கும் அரசியல் கடைக்கு முகவரி அடைய ஒரு வியாபாரியாக உங்கள் முன் நின்று கொண்டிருக்கிறேன். இனி என் வழி என்பது தனி வழி அல்ல, அந்த வழியில் நீங்களும் பயணிக்கலாம். உங்களுடன் சேர்ந்து தான் என் அரசியல் பயணமும் நாளை இருக்கலாம் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.